ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை அப்பா உம்முடைய பாதத்தின் அண்டையிலே காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எப்படி எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க வேண்டுமோ, உம்முடைய சாட்சிகளாய் வாழ வேண்டுமோ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? கடந்த இரவு நீங்க நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை தியானித்தீங்களா? ஜெபம் செய்து கொள்ளுகிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? என்னமோ அப்படின்றது இல்லாம ஆமா அல்லது இல்லை என்கிற கன்ஃபர்மேஷன், ஒரு நிச்சயத்தை உடையவங்களாக நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிங்க. நிச்சயமா தேவன் தெளிவாக உங்க ரட்சிப்பை குறித்து உங்களிடத்தில் பேசுவாருங்க. சரி கவனிங்க. நம்மள அநேகர் இந்த நாட்கள்ல, எப்போதுமே கூட, இன்னும் முக்கியமா இந்த நாட்கள்ல, நான் ரொம்ப பக்தியுள்ளவன், தேவனுக்கு என் இருதயத்தை கொடுத்து விட்டேன், என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம். நான் தேவனை நம்பிக்கொண்டேன், தேவனுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறேன்னு சமாளித்துக் கொள்வோம். ஆனால் பவுல் பக்தன் சொல்கிறாரு, ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னா கிறிஸ்துவின் இரத்தத்தில் நான் வாங்கப்பட்டேன் என்கிற நபர், நான் தேவனுடைய பிள்ளை என்னும் நபர் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னா விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, என்ன செய்ய சொல்றாரு? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாம நம்ம இருதயத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவதோடு நிறுத்திவிட முடியாது. உங்கள் சரீரத்தை கூட தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்கள் சொத்தல்ல. ஆகவே உங்கள் சரீரத்தோடும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்துல இருக்கிற பக்தி யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில தெரியற பக்தியை வைத்துதான் நீங்க உண்மையான பக்தி உள்ளவன் என்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க அறிந்து கொள்வாங்க. மட்டுமல்ல, தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு, அது அவருக்காகவே. நம்முடைய சரீரம் தேவன் நிமித்தமே தவிர வேசித்தனத்து நிமித்தம் அல்ல. சரீரத்தை சாத்தானுக்கு கொடுத்து ஆவியை தேவனுக்கு கொடுத்தேன் என்கிற பக்தி இல்லை இது. சரீர ஆத்தும ஆவியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனது வார்த்தை கிரியை மூன்றிலும் நம் ஆண்டவரை காண்பிக்கணும். நம்ம மனதிலே, நம்ம வார்த்தையில, நம் கிரியையிலே ஆண்டவர் தெரியணும். நீங்க உண்மையான சாரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறீங்களா? நிஜமா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்க நம்பினால் உங்க வாழ்க்கை அவருக்கு கொடுக்க கொஞ்சமேனும் சந்தேகப்பட மாட்டீங்க. ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை, பரிசுத்தமாக ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எப்படியாம்? தேவனுக்கு ஜீவ யாகமாக ஒப்பு கொடுங்கள். யாகம்னா என்னங்க? யாகம் பண்ணுவாங்க, எண்ணெய் எடுத்து அல்லது நெய்யை எடுத்து நெருப்பிலே ஊத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றப்படும் போது, அது யாகமாகும் போது, அந்த எண்ணெய் அல்லது அந்த நெய் திரும்ப காணப்படுமா? அது அர்ப்பணிக்கப்படுது. அதுபோல நாம அந்த பலியும் இந்த பலியும், இந்த யாகம் அந்த யாகம் இல்லங்க, உங்களுடைய சரீரங்களை பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா ஆத்தும யாகம் செய்யணும், உயிரோடு இருக்கிறவங்களை கொண்டு போய் ஜீவ சமாதி செய்யணும் அப்படின்னு எதுவும் ஆண்டவர் சொல்லலைங்க. இங்க உங்க சரீரம் உங்களுடையது அல்ல என்று நினைக்கணும், அவ்வளவுதான். அதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. இனி என்னுடையது அல்ல இது.
என் கைகள் என்னுடையது அல்ல, என் பாதங்கள் என்னுடையது அல்ல, நான் என் சொத்து அல்ல. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். நான் அந்த கல்வாரி சிலுவையில இருக்கிறேன். அந்த சிலுவையில் எனக்காக பலியான ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அவருக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வுள்ளவங்களா இருக்கணும். ஜீவ பலியாக, செத்து இல்ல, உயிரோடு இருந்தே, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்ம உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் அவருக்கு நம்மை நாம அர்ப்பணிப்பது கற்றுக்கொள்ளணும். அது பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவனுக்கு அசுத்தமானதை அர்ப்பணிக்க முடியாதுங்க. உன் சரீரத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு சரீர இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் இடம் கொடுத்து திரும்ப தேவனே என்னுடைய இந்த சரீரத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்றால், எச்சில் செய்ததை யாருக்காவது கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்களா? உன் வாழ்க்கையை நீ 2 விதத்திலும் பயன்படுத்த நினைத்தால், அங்கு உலகத்துக்கும் இங்கு தேவனுக்கும் கொடுக்க நினைத்தால் அது அசாத்தியம். அதற்கு தாங்க இருந்தா குளிராயிரு அல்லது அனலாக இரு, வெதுவெதுப்பா இருக்காதே என்றாரு. ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்காக வாழணும். வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னா முடியாதுங்க. அப்பப்ப நான் உபவாசங்கள் இருந்து தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன், என் நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னா முடியாது. வாழ்நாள் முழுவதும் என்னை பொறுத்தவரை வாழ்வது கிறிஸ்துவே. சாவு எனக்கு லாபம் என்பது போல நம்ம இருக்கணும். இனியும் வாழ்வது நான் அல்ல. என்னை நேசித்து தனக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கின்றேன். தேவனுக்கு பிரியமான விதத்துல நாம இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் திட்டங்கள் எல்லாம் நமக்குள் நிறைவேறும். தேவன் கொடுத்த உங்கள் ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய தேவனின் காரியங்களை, ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை கொண்டு அநேகர் வாழ்க்கையிலும் பார்க்க முடியுமோ தெரியுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நபர் மூலமாய் தேவன் பரலோகத்தின் வல்லமையை பூமியில் இறக்குவதற்கு வாஞ்சிக்கிறாருங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வாழ்ந்தா, ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினால், எந்த ஒருவனும் அழியாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்கிற அவர் இதய வாஞ்சை நிறைவேறும். இவ்வளவு சதாப்தங்களாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் அநேகர் இயேசுவை அறியாதவங்க, சுவிசேஷத்தை கேளாதவங்க, ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான சுவிசேஷத்தை கேட்காதவங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? தேவனின் கிருபையை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. பைபிள் வாசிக்காதவங்களுக்கு, பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிளை வாழ்ந்து காட்டுகிறவங்களா நாம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. அன்றைக்கு மிஷனரிமார்கள் அந்த காடுகளுக்குள்ள சென்ற போது, அந்த நரமாமிச உண்ணிகளிடத்தில் சென்ற போது, நாகரிகம் அறியாதவர்களிடத்தில் சென்ற போது அவங்களுக்கு படிப்பு ஒன்றும் இல்லைங்க. அவங்களுக்கு பைபிள் இல்ல. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அவங்களுக்கு புரியாத நிலைமையில இருந்த போது வாழ்ந்து காண்பித்தாங்க. டேவிட் பிரைனார்ட் அடர்ந்த காடுகளுக்குள்ள சென்று அவர்கள் நடுவே பிரயாசப்பட்டு இயேசுவின் அன்பை, இரக்கத்தை, தயவை, அவருடைய நாமத்தில் அற்புத ஆச்சரியங்களை செய்த போது அந்த காட்டுவாசி ஜனங்கள் அவரை எவ்வளவோ நேசித்தாங்க. அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு இன்னொரு மிஷனரி அந்த இடத்துக்கு சென்று இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தா, அவர் அன்பை குறித்து, அவர் இரக்கத்தை குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து, சுகங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தா, அங்கிருந்தவங்க எங்களுக்கு இவரை தெரியும் என்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இவரை? அவர் இங்கதான் எங்களோடு தான் இருந்தாருன்னு சொன்னாங்களாம். அப்படியா? அவர் உங்களோடு எப்படி இருந்தாரு? இல்ல, அவருன்னா எங்களுக்கு ரொம்ப பிரியும். அவர் இருதயத்தை கூட நாங்க தான் வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் இங்க கல்லறையில பத்திரமாக வைத்திருக்கிறோம். அந்த மிஷனரி ஆச்சரியப்பட்ட போது, நாங்க காண்பிக்கிறோம் வாங்க என்று கூட்டி சென்றாங்க. அந்த கல்லறை மேல இருந்தது டேவிட் லிவிங்ஸ்டன் என்று. அப்படின்னா இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தால், இயேசுவை போல வாழ்ந்த அந்த ஊழியனை நினைவில் படுத்திக் கொண்ட அந்த பழங்குடியினர், அந்த நரமாமிசம் உண்ணுபவர்கள், கிறிஸ்துவின் அன்பை அந்த மிஷனரியில் அவங்க பார்க்க முடிந்தது. கிறிஸ்து என்றால் எப்படி இருப்பார் என்பதை வாழ்ந்து காண்பித்த அந்த ஊழியர் நிமித்தம் கிறிஸ்துவுக்கு
சாட்சிகளா மாறினாங்க. இன்றைக்கு யாராவது நம்ம வாழ்க்கையை பார்த்து உன் தேவன் எனக்கும் வேண்டும் என்று கேட்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோமா? நம்மை பார்த்து யாராவது இவங்க கிறிஸ்துவ போல வாழ்கிறாங்க, உனக்குள் கிறிஸ்துவ அன்பை நான் பார்க்கிறேன், நீ கிறிஸ்துவ போல உத்தமமா இருக்கிறத பார்க்கிறேன் என்று யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? நீ இன்னும் உன் சரீரத்தை நீயே மறைத்துக் கொள்கிறாய். உன் இஷ்டம் போல தேவன் உனக்கு கொடுத்த சரீரத்தை பயன்படுத்துகிற தவிர அதை ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ் ஆக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. உன் அனுதின வாழ்க்கையில கிறிஸ்துவ காட்ட முடியாமல் இருக்கிறாய். உன் நடத்தையில உன் வார்த்தைகள் இன்னும் பழைய ஆதாமின் சுபாவமே காணப்படுது தவிர கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற மனது தெரியவில்லையே. சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்குள் ஆண்டவரை பார்க்க முடியுதா? நீங்க எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ போல பேசுறீங்க, நீங்க ஆண்டவரை போல நேசிக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு எவ்வளவு பொறுமைங்க, உங்களுக்கு எவ்வளவு சகிப்புங்கன்னு குறைந்தது உங்களை உங்க மனைவி பாராட்ட முடியுமா? அல்லது உங்களை உங்களுடைய கணவர் ஒத்துக்கொள்வாரா, சொல்லுவாரா? அநேக முறை நம்ம வீட்டுல தான். ஏனென்றால் வீதியில பக்தி நல்லா இருக்குங்க, சர்ச்சில் பக்தி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உண்மையான பக்தி வீட்டுல தான் தெரியுங்க. அதுக்குதான் முன்பு சொல்லுவாங்க, வீட்டுல ஜெயித்து வெளியே ஜெயிக்கணும்னு. வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை என்பது போல அநேகர் வீட்டுக்கு வந்தாதான் அவங்க உண்மையான கேரக்டர் வெளியே வருங்க. நம்ம வீட்டார் நம்ம பக்தியை நம்பாவிட்டால் நம்ம பக்தி வீணுங்க. அது உண்மையான பக்தி இல்லவே இல்லை. 24 hours உங்களை வாட்ச் பண்ற உங்க பிள்ளைங்க உங்க பக்தியை நம்பணும். உங்க ஸ்பௌஸ், உங்க கணவன் அல்லது மனைவி உங்களுடைய பக்தியை கவனிப்பாங்க. எத்தனையோ முறை நம்ம அவங்களுக்கு கிறிஸ்துவை காட்டுவதற்கு பதில் நம்முடைய வார்த்தைகள்ல, நம்முடைய கோபத்தில, அந்த உக்கிரத்துல பிசாசை காண்பிக்கிறோம். உங்களை கிறிஸ்துவ போல பேசுறேன்னு சொல்லாவிட்டாலும் பேய் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிருக்காங்களா? சாத்தான் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களா? அப்படின்னா யார் பார்க்கறாங்க? பிசாசை பார்க்கறாங்க. நீ இன்னும் வாழ்க்கை அப்படியே வைத்திருக்கிற உனக்காக வென்று அதை ஆண்டவருக்கு கொடுத்துரு. அதை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜீவ பலியாக, அவருக்கு பிரியமான பலியாக உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனமும் பார்த்தால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பாருங்க, தேவ பிள்ளைகளான பிறகு உலக வேஷத்தையும் உலக முறைமைகளையும் உலகத்தின் வழிகளையும் உலக வழக்கங்களையும் பின்பற்றக்கூடாது. நம் உலகம் இந்த உலகம் அல்ல. நம் உலகம் பரலோகம். பரலோகம் எப்படி இருக்கும் என்று, பரலோகத்துக்குள் போகிறவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் அழகா போதிச்சிருக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நீங்க வாசித்தா அநேக காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில மேலானவைகளை தவிர பூலோக காரியங்களை மேல மனது வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மேல் மேல் வேஷத்தை மாற்றுவது, வழக்கங்களை மாற்றுவது, வார்த்தைகள் ஒகேபுலரி கூட மாற்றி விடுகிறாங்க. இன்றைக்கு நல்லாதான் இருக்கு. ஆனால் உள் மனது மாறாத போது ஒரிஜினாலிட்டி டக்குன்னு வெளியே வந்துருங்க. உங்க மனசு மாற வேண்டும். மாற்றம் உள்ள இருந்து வரணும், வெளியிலிருந்து வருவது கிடையாது. வெளியில வேற விதமாய் நடந்து கொள்கிறதுனால, வேஷ பாஷைகளை மாற்றுவதனால மட்டும் நம்ம பக்தி யதார்த்தமா இருக்காது. உன் இருதயம் மாற்றம் அடையணும். நீ சிந்திக்கிற விதம் மாற்றம் அடையணும். மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்குதான் ஒரு கிறிஸ்தவனும் அணு தினமும் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபிக்கும் போது மறுரூபம் அடைந்தார். எந்த நாளுக்கு அந்த நாள் இந்த உலக கரைகளிலிருந்து நம்ம விடுவிக்கப்படும்படிக்கு, வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படி, உலக ஆசையிலிருந்து விடுபடும்படி, தூரமாகும்படிக்கு தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர்களாய் இருப்பதை கற்றுக்கொள்ளணும். ஜெபிங்க. நீங்க தனியா ஜெபிங்க. தேவனுக்கு உங்க பலவீனங்களை சொல்லிக் கொள்ளுங்க. எப்போதுக்கு அப்போது அவருக்கு ஜீவ பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் அல்லப்பா,
எங்களை நீர் வாங்கிவிட்டீர். எங்களிடத்தை நீர் எடுத்துக்கொண்டு எங்கள் தண்டனையை நீர் சுமந்து எங்கள் தோஷத்துக்கு நிவாரணம் செய்து உம் காயங்களாலே எங்களுக்கு சுகத்தையும் நீர் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு கிடைக்கும்படிக்கு எங்கள் பாவ தோஷங்களுக்காக பரிகாரம் செய்து எங்களை உம் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர் என்று உணர்ந்து ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்துவிட்டு அனுதினமும் உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாய் அனுப்புங்க. நீங்க அனுப்புறதெல்லாம் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை பகிர உதவியா இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காம பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2 to 5 வரை, மாலை 6 to 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். என்னை ரட்சிக்க நரரூபமானரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6 to 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம், அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.